தனோ தனோ நம்ம பொண்ணு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாலாம், மெசேஜ் பண்ணிருக்கா. ஐயோ ஐயோ, என் பொண்ணு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாளா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாளே. ஐயோ, கையும் உட மாட்டுக்கு காலம் உட மாட்டுக்கே. அவளை பார்த்து 5 வருஷம் ஆயிட்டு. எப்படி இருப்பாளோ தெரியலையே என் பொண்ணு. ஏ கனி ஆர்த்தி தட்டை ரெடி பண்ணி போய் வாசல்ல நில்லு, என் பொண்ணு வந்துகிட்டு இருக்காளாம். அம்மா நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேம்மா. போ கனி, போய் வாசல்ல நில்லு. என் பொண்ணு வந்தானே ஆர்த்தி எடுத்து தான் உள்ள அனுப்பணும். என்ன கனி? சரிம்மா. தனோ நம்ம புள்ளிக்கு பிடிச்சதெல்லாம் வாய்க்கு ருசியா சமைச்சு வச்சிட்டியா? அதெல்லாம் சமைக்காம இருப்பாங்களாங்க? ஊந்துறதுல இருந்து நீந்துறதுல இருந்து பறக்கிற வரை சமைச்சு வச்சிருக்கேன் என் பிள்ளைக்கு. பொண்ணு வெளிநாட்டுக்கு போகும்போதே சொன்னா பிசினஸ் எல்லாம் கத்துட்டு தான் டாடி வருவேன்னு. அதே மாதிரி பிசினஸ் கரைச்சு குடிச்சிட்டு தான் தமிழ்நாட்டுக்கே வரா. அப்புறம் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமாங்க? உங்க குழந்தை தானே அவளுக்கு இருக்கும். அம்மா பாப்பா வண்டி வந்துட்டு வாங்கம்மா. ஹாய் டாட். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? How are you டாட்? என் பிள்ளை என்ன அழகா இருக்கா, பாக்கையே அப்படியே ராணி மாதிரி இருக்கா. போ கனி, போய் ஆரத்தி எடு என் பிள்ளைக்கு. How dare you? ஃபேஸ்ல கொண்டு ஃபயர் வைக்கிற? ஃபேஸ் டேமேஜ் ஆயிடும்னு உனக்கு தெரியாதா? அந்த காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லையா? இல்ல பாப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வரவங்களுக்குலாம் ஆர்த்தி எடுக்கிறதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தான். யாருக்கு யார் பாப்பா? இந்த பாப்பா பீப்பான்னு கூப்பிடுறதெல்லாம் உங்களோட வச்சுக்கிடுங்க. நான் இந்த வீட்டு ராணி, என்ன ராணின்னு தான் கூப்பிடணும். ஓகே? ஐயா, அவங்க நம்ம வீட்டில் எத்தனை வருஷமா வேலை பார்க்குறாங்க. அவங்க கிட்ட போய் இப்படி பேசுற? அவங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசக்கூடாது. சாரி கேளு. ஆப்டர் நம்ம வீட்ல வேலை செய்யற வேலைக்காரிக்கிட்ட நான் சாரி கேட்கணுமா? நெவர். அது இந்த ரியாவால ஒரு நாள் முடியாது. டாடி, நான் வீட்டுக்குள்ள போறேன். சரியா? வெயிட். நெவர் மம்மி. சாரி கனி, அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே உனக்கே தெரியும்ல, அவள் பிடிவாதக்காரி. நான் திரும்பி உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்லம்மா, என்ன இருந்தாலும் நான் இந்த வீட்டு வேலைக்காரி தானே. அவங்க சொன்னதும் சரிதாம்மா. என்ன தெரியா, சின்ன வயசுலேருந்து ஆட்டிடியூட் இன்னும் வரையும் அப்படியே இருக்குதே. சொல்லப்போனால் வளர வளர அந்த ஆட்டிடியூட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இவளை நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அவளாக தான் இந்த ஹேபிட்டை மாற்றிக்கணும். இந்த கடவுள் தான் அதுக்கு துணையாக இருக்கணும். அப்புறம் டாட், எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, ஐ எம் ஃபைன். மம்மி, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். உங்க கையால சாப்பிட்ற சாப்பாடு அங்கே கிடைக்காம நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் மம்மி. என் பிள்ளை மெலிஞ்சு போனதுலேயே எனக்கு தெரியுது நீ என்ன எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பானே. உனக்காக எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், வாய்க்கு ருசியா. வந்து சாப்பிடுமா ரியா? கொஞ்ச நேரம் டாட்கிட்ட பேசிட்டு அப்புறம் சாப்பிட்றேம்மா. சரிம்மா, சரி. டாட், அப்புறம் நம்ம கம்பெனியில் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? கொஞ்சம் டல் தான் ரியா. நானும் கொஞ்ச நாளா நம்ம கம்பெனியை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். 2-3 டெண்டரை நம்ம கம்பெனி மிஸ் பண்ணிட்டு. எதனால டாட்? நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே தாமா இருக்கேன். ஆனா இந்த கேகேஆர் கம்பெனி டெண்டரை ஸ்கோர் பண்ணிடுறாங்க எப்பவுமே. வாட்? என்னது? கேகேஆர் கம்பெனியா? அது எப்படி டாட் நம்பர் 1 ஆக முடியும்? நம்ம தானே எப்பவுமே டாப்ல இருப்போம். ஆமா ரியா, முன்னாடி அவங்க டேடு தான் பிசினஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு, அவர்கிட்ட வின் பண்ண முடிஞ்சது. இப்போ அவங்க சன்னு தான் பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிறான். அவன்கிட்ட என்னால டஃப் கொடுக்க முடியல ரியா. அவன் ரொம்ப புத்திசாலியா வேற இருக்கான். என்னங்க வந்ததுல இருந்து பிசினஸ் பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. பிள்ளை ஒரு டம்ளர் காபியோட குடிக்கல. ஏ கனி, ஒரு டம்ளர் காபி கொண்டா. டாட், எனக்கு இப்ப காபி முக்கியம் கிடையாது. நம்ம கம்பெனியை எப்பவும் இருந்த மாதிரி நம்பர் 1 ஆக்குறது தான் என் குறிக்கோள். அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, அவனை வீழ்த்தி நம்ம கம்பெனியை நம்பர் 1 கொண்டு வர்றது தான் இந்த ரியாவோட டார்கெட். டாட், இந்தாங்கம்மா காஃபி. ரியா, பிசினஸ்ல போட்டி இருக்கலாம், பொறாம இருக்க கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம டஃப் கொடுப்போம். டஃப் கொடுத்து வின் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அப்பா இவ்வளவு நாளா பிசினஸ் டேமாதாமா ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நோ டாட், பிசினஸ்ல போட்டி இருக்கணும், பொறாமையே இருக்கணும். நம்ம முன்னேறணும்னா ஒருத்தனை அடிச்சு தள்ளிட்டு போறதுல தப்பே கிடையாது டாட். நீங்க வேணா பொறாமப்படாம இவ்வளவு நாள் இருந்திருக்கலாம். என்னால அப்படி இருக்க முடியாது டாட். நீங்க என்ன ரெஸ்ட் எடுங்க வீட்ல இருந்து. நான் பிசினஸ பாத்துக்கிட்டேன். அந்த கொம்பனை அடக்கி இந்த ரியா டாப்ல வாரனான்னு பாருங்க டாட். எம்மா ரியா, அதெல்லாம் வேண்டாம். டாட், உங்களுக்கு வயசாயிருச்சு. என்ன நீங்க வீட்ல இருந்து ஓய்வு எடுங்க. நான் பிசினஸ பாத்துக்கிட்டேன். எனக்கு பிசினஸ்ல நீங்க தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன நம்பர் 1 ஆக்குறது தான் இந்த ரியாவோட டார்கெட். நான் ஆபீஸ் கிளம்புறேன். ரியா, சாப்பிட்டுட்டு போமா? நோ மம்மி, நான் வெளிய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். என்னங்க இவ இப்படி இருக்கா? சாப்பிடாம கூட இவ்வளவு கோவத்துல போறா? அவளை பத்தி உனக்கு தெரியாதா? அவதான் சின்ன வயசுல இருந்து இப்படித்தானே இருக்கா. பிசினஸ் தான் அவ உயிரான்னு நினைக்கிறா. நம்ம என்ன பண்றது?
இருந்தாலும் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கா. வந்தவ அவ தம்பியை பத்தியோட கேட்கல. அவ வாட்டி இப்படி சாப்பிடாம கொள்ளாம எடுத்து எறிஞ்சிட்டு ஆபீஸ்க்கு போறலங்க. என்னங்க இவ இப்படி இருக்கா? அவ ஆட்டிட்ட கொஞ்சம் கூட மாத்த மாட்டுக்காளே. என்ன பண்றது நம்ம? விடு விடு, அவளுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சுட்டா அவளா மாறிடுவா. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம்.